குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நாங்கள் லாஸ்ட் இயர் அரசு மின்நிலையத்தில் இளவம்பாளையத்துலேருந்து நாங்கள் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருக்கு எக்ஸ்போஷர் விசிட் போனோம். அங்கேருந்து நிறைய ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் லான்ச் பேட்ஸ் இருக்குது, மிசைல் கண்ட்ரோல் பண்ணுற சென்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட வந்தோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்ததோ இன்றைக்கி இங்கே ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் மூலியமாக அதே சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், மினி சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் மாதிரி கொண்டு வந்து அங்கே எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்கள் எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். அவங்களும் எங்கள்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. எங்களுக்கு தெரியாத டவுட்ஸையும் நாங்கள் டீச்சர்ஸ் அப்புறம் லைப்ரரியன்ஸ் வந்திருந்தாங்க இஸ்ரோலேருந்து, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு அதை புரிய வச்சோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நாளைக்கு நாங்கள் இஸ்ரோக்கும் வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இளவம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் மலர்வழி. எனக்கு வந்து என்ன ட்ரீம் அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ரோனாமர் ஆகணும், இஸ்ரோவில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க இஸ்ரோ அந்த நிறுவனத்துலேருந்து வந்திருந்தாங்க. அங்கே இருக்க மாடல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக 3D டைப்பில் வந்து காட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாங்க. அதாவது எப்படிலாம் லான்ச் பண்ணுறாங்க, எந்தெந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சேட்டிலைட் இருக்குன்னு சொன்னாங்க. மொத்தம் 6 டைப் ஆஃப் சேட்டிலைட் இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங் சேட்டிலைட். அதாவது நம்ம டெலிஃபோன் யூஸ் பண்ணுறது, சிக்னல்ஸ் வருது, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மினரல்ஸ் வேணும்னா அதில் வந்து அந்த சிக்னல்ஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நேவிகேஷன், இந்த ரூட்டில் போகலாம், அந்த நேவிகேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 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 ஈவெண்ட் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு ஆஸ்ட்ரோனாமர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் கொடுத்துச்சு. இதுக்கு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, I am Abhigai Mahima, studying 12th B1 in GHSS இளவம்பாளையம். என்னோட பெரிய எய்ம் வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது. எனக்கு முக்கியமாக இஸ்ரோவில் போய் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு. எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, நீ ஏன் இஸ்ரோவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், நாசாவுக்கு போகாமல் இருக்க அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வந்து என்னோட நாட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை அப்படின்னு சொன்னேன். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் சார். அவரை மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் நான் வந்து வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இன்றைக்கி வந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறையா மாடியூல்ஸை நான் பார்த்தேன். PSLV அந்த மாதிரி ராக்கெட் மாடியூல்ஸை பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப வியப்பூட்டுறதாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் படித்து சயின்டிஸ்ட் ஆகி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணி திரும்ப எங்கள் ஸ்கூலுக்கே வந்து நான் அந்த மாடியூல்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து நடந்த ப்ரோக்ராம் வந்து அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு விதையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். Hi, I am VP Girls. I am studying 10th standard in இளவம்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலுக்கு ஸ்பேஸ் ஆன் வீல்ஸுங்கிற ஒரு பஸ் இருந்தது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குமார் இஸ்ரோலேருந்து வந்திருந்தார். அவர் சேட்டலைட்டை பற்றியும் ராக்கெட்டை பற்றியும் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது ஒர்க்கிங் என்னன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரீஃபாகவும் கிளியராகவும் சொல்லி முடிச்சார். அடுத்து நாங்கள் பஸ்ஸில் என்டர் ஆகும்போது நாங்கள் சந்திராயன் 1 அப்புறம் 2ஓட பைலட்ஸ் என்னென்னும், சந்திராயன் 3ஓட சக்ஸஸ் என்னென்னும் நாங்கள் எங்கள் சீனியர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆரியபட்டா விச் வாஸ் லான்ச் பை இந்தியா, அதான் ஃபஸ்ட் சேட்டலைட் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணப்படுது. அதோட இம்பார்ட்டன்ஸும் அதோட ஃபீச்சர்ஸையும் ஒர்க்கிங்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரியப்பட்டாவோட லைவாக அதோட ஆப்ஜெக்ட் காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பார்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க, ப்ரீஃபாக சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ப்பு இருந்த முதன்மை கல்வி அலுவலகம் பள்ளி கல்வி என் நன்றிகள்.